கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஜெபத்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் காணக்கூடிய எப்படிப்பட்ட வியாதியும் உங்களை விட்டு விலகும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். இதை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் விசுவாசத்தை நீங்கள் கூட்டிக் கொள்ளுங்கள். உங்கள் விசுவாசத்தினால் உங்கள் வாயின் மூலமாக நீங்கள் அதை அறிக்கை செய்யுங்கள். நான் ஜெபிக்கிற பொழுது என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுகிற பொழுது நிச்சயமாகவே நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள். ஜீவனுள்ள இந்த கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை நாம் உச்சரித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் ஜெபிக்கிற பொழுது, அவருடைய சமூகத்தில் நின்று நாம் கேட்கிற பொழுது, அந்த உன்னதரை நோக்கி பார்க்கிற பொழுது நிச்சயமாகவே பரலோகம் திறக்கப்படும். அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் இந்த தேவன் தான் இருப்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். ஆக என்னோடு இணைந்து ஜெபிக்க நீங்கள் விருப்பம் கொண்டவர்களாய் என்னோடு இணைந்து ஒருமனப்பட்டு ஜெபியுங்கள். உங்கள் வியாதிகள் உங்களை விட்டு விலகும் என்பதை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். என் ஆண்டவர் அற்புதத்தின் தேவன். அவர் அற்புதத்தை செய்வது நிச்சயம். யாத்திராகமம் 15:11 இப்படி எழுதப்பட்டிருக்கிறது: கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவன் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்று யோசுவா 3:5 வாசிக்கிறோம். இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்று சொன்னார்களாம். அவர் வியாதிக்காரர்களிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியினால் அவரை பின் சென்றார்கள். கல்வாரி சிலுவையில் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மாம்சத்தை பிக்கும்படி அவர் ஒப்பு கொடுத்தாராம். பிதாவின் சித்தத்துக்கு அவர் கீழ்ப்படிந்து தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். எதற்காக? நம் சரீரத்தில் வியாதிகள் இருக்கக்கூடாது என்பதற்காக, பலவீனங்கள் நம்மை தொடக்கூடாது என்பதற்காக, இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் கொண்டு வரக்கூடிய பொல்லாத வியாதியிலிருந்து நாம் விடுதலை ஆக வேண்டும் என்பதற்காகவே கல்வாரி சிலுவையை என் இயேசு ஏற்றுக்கொண்டார். இந்த உன்னத கிறிஸ்து இயேசுவை இந்த வேளையில நீங்கள் நோக்கி பாருங்கள். சிலுவையில் அறையப்பட்ட அந்த கிறிஸ்துவையே பிரசங்கிக்கிறோம். இந்த கிறிஸ்து இயேசுவை நோக்கி பார்க்கிற யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் அதிசயத்தை காண்பது நிச்சயம். அவர்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிச்சயமாக நடந்தே தீரும். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் மாறும். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள நாமம் இந்த இயேசு என்கிற நாமமே. இந்த நாமத்திற்கு முன்பதாக எப்படிப்பட்ட வியாதிகளும் பலவீனங்களும் விலகி போகும். எப்படிப்பட்ட நாமங்களும் இவருக்கு முன்பதாக, இந்த நாமத்திற்கு முன்பதாக முடங்கும். முழங்கால் யாவும் முடங்கும். பிரியமானவர்களே, வியாதியின் கோர் முறிக்கப்பட்டு போகும். சிலுவையில் அவர் எடுத்த வெற்றி அவ்வளவு வல்லமை உள்ளது, மகத்துவம் உள்ளது. ஆக இந்த கிறிஸ்து இயேசுவை நோக்கி பார்க்கிற இந்த நேரத்தில் தானே என் கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் உங்களை தொடட்டும். விசுவாசத்தோடு என்னோடு இணைந்து அவரை மகிமைப்படுத்தி இந்த கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை நாம் உச்சரிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற, சரீரத்தில் அற்புதம் தேவை என்று வாஞ்சையோடு உம்மை தேடுகிற, உங்க மேல விசுவாசம் வைத்து விடாது உம்மை துதித்து உம்மை ஆராதித்து, இந்த இயேசு எனக்கு எப்படியும் அற்புதங்களை செய்வார் என்று விடாமுயற்சியோடு கூட நிற்கிற ஒவ்வொருவரும் அதிசயங்களை காணட்டும். எப்படி பர்த்திமேயு என்கிற குருடன் விடாமல் அவன் கிறிஸ்து இயேசுவை அவன் பின்தொடர்ந்து, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று அவன் விடாமல் சொல்லி கொண்டு வந்தது போல, எத்தனையோ பேர் தடை செய்த பொழுதும் கூட அவன் அதையெல்லாம் தாண்டி இந்த இயேசுவையே நான் பற்றி கொள்ளுவேன், அவர் மேலேயே விசுவாசமாக நிற்பேன், அவர் நாமத்தை நான் அறிக்கையிடுவேன்,
அவர் நிச்சயமாக என்னை நோக்கி பார்ப்பார், எனக்கு அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி தன் இருதயத்திலே அவன் ஒரு உறுதியை எடுத்துக்கொண்டு அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். கிறிஸ்து இயேசுவை நோக்கி கூப்பிட்டான். என் கிறிஸ்து இயேசு அப்படிப்பட்ட அந்த கூட்டத்திலும் கூட அவன் சத்தத்தை கேட்டு அவர் நின்றார். அற்பமாய் நினைக்கப்படக்கூடிய இந்த மனுஷனுக்காக என் இயேசு நின்று அவனை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு அவனை சுகமாக்கினார். அவன் கண்களை திறந்தார். நிச்சயமாகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அப்பா, இதை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இந்த அற்புதங்களை என் ஆண்டவராகிய இயேசு இந்த வேளையிலே நீர் செய்வீராக. எப்படிப்பட்ட பலவீனங்கள் பிள்ளைகளின் சரீரத்தில் காணப்பட்டாலும் சரி, என் இயேசு ரட்சகர் நீர் அற்புத கரத்தை நீர் நீட்டுவீராக சுவாமி. உன்னதமான தெய்வமே, மகத்துவம் உள்ள தெய்வமே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரே, என்னை காண்கின்றவரே, ஆபிரகாமுடைய தேவன் நீர் அப்பா. நீர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், நீர் எங்களுடைய தேவன் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். எங்களோடு கூட இருக்கும் தேவன், வாக்கு பண்ணி எங்களோடு கூட ஹல்லேலூயா எப்பொழுதும் செயல்படுகிறவர், எங்களோடு கூட இருக்கிறவர், எங்களுக்குள் வாசம் செய்கிற ஒரு உன்னதமான தேவன் நீர் அப்பா. உம்மை நோக்கி கூப்பிடுகிற பொழுது பதில் கொடுக்கிற ஒரு அற்புத தெய்வம் சுவாமி. நீங்க உம்மை போல் ஒரு தேவன் இல்லை, உம்மை போல் ஒரு கண்மலையும் இல்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் நீர் ஒருவரே தேவனானவர், ஜீவனுள்ள தேவனீர் ஒருவரே அப்பா. எங்கள் நடுவில் வாசம் செய்கிறவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, பரிசுத்தம் உள்ளவரே, ஞானம் உள்ளவரே, எலியாவின் தேவனே, பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவரே, எங்களை ரட்சிக்கும்படி நீர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தீரே. உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற ஒரு மகத்துவம் உள்ள பயங்கரமான தேவன் அப்பா. நீர் கிருபையும் இரக்கமுள்ள தேவன் சுவாமி. நீர் நீதியின் தேவனாக இருக்கிறீர் அப்பா. உண்மையை ஹல்லேலூயா உத்தமமாய் உண்மையாய் நடக்கிறவனுடைய பிள்ளைகளை நோக்கி பார்க்கிறவர். இந்த வேளையிலும் அப்பா, மகத்துவம் உள்ள இந்த யெகோவா என்னும் நாமத்தையுடைய இந்த தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும். தேங்க்யூ ஜீசஸ். வியாதியின் பலவீனத்தில் வருகிற ஒவ்வொருவரையும் என் தேவ ஆவியானவர் இந்த நிலையிலே நீர் தொடணும் அப்பா. இருதயத்தில் உண்மையாய் விசுவாசித்து நிச்சயமாகவே அதிசயம் செய்வார் என்று சொல்லி நம்பிக்கையோடு நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவர் மேலும் என் கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் இந்த வேளையில தானே இறங்கட்டும். தீங்குக்கு நீர் மனஸ்தாபப்படுகிறவரா, எங்கள் மீறுதல்களை மன்னிக்கிறவர் அப்பா. சுவாமி, உம்மிடத்தில் ஜபிக்கிற பிள்ளைகள் மேல் காணக்கூடிய குற்றங்களோ குறைவுகளோ பாவமோ அக்கிரமங்களோ மீறுதல்களோ காணப்படும் என்று சொன்னால் இப்பொழுதே என் கிறிஸ்து இயேசு நீர் தயவாய் மன்னிப்பீராக. அமராஜா, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவரோ தேவனிடத்தில் இரக்கம் வருவானாம். இந்த வேளையில் அப்பா, தங்கள் பாவங்களையும் குற்றங்களையும் அறிக்கை பண்ணுகிற யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் அற்புதத்தை காணட்டும், அதிசயத்தை காணட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சபிக்கப்பட்ட ஆவிகள், சத்துருவின் கிரியைகள், போராடுகிற பிசாசுகள், மந்திர தந்திரங்கள், மாந்திரிகங்கள், எப்படிப்பட்ட கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் இந்த நேரத்தில் கட்டப்பட்டு போகட்டும். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவரே, இந்த வேளையில தான் பாமுடைய மகத்துவம் உள்ள நாமம் மகிமைப்படுவதாக. பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது செயலற்று போகட்டும் அப்பா. வியாதியையும் பலவீனத்தையும் கொண்டு வரக்கூடிய எந்த ஒரு சத்துருவும் இப்பொழுது தன் வல்லமையை அது செயல் இழக்கட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா. பிள்ளைகளின் சரீரத்தில் காணக்கூடிய வியாதிகள் எந்த வியாதிகளாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் சரி, இதை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். இப்பொழுதே சுவாமி, உம்முடைய இரக்கம், உம்முடைய மனதுருக்கம் பிள்ளைகள் மேல் உண்டாகட்டும் அப்பா. திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பல் இல்லாத ஆடுகளைப் போல் இருக்கிறார்கள் என்று சொல்லி நீர் மனதுருகினீர், அவர்களுக்கு அற்புதங்களை செய்தீரப்பா. என்னென்ன குறைவுகளோடு குறைபாடுகளோடு உம்மிடத்தில் வந்தார்களோ, என்ன தேவைக்காக சுகத்துக்காக உம்மிடத்தில் வந்தார்களோ, அத்தனை பேரையும் நீர் சுகமாக்கினீரே சுவாமி. உம்முடைய நிழல் பட்டு சுகமானது, உம்முடைய வஸ்திரத்தை தொட்டு சுகமாக்கி கொண்டார்கள். உங்க மேல விசுவாசம் வைத்து உம்முடைய நிழல் பட்டு சுகமானார்களே. அமராஜா, நீர் வார்த்தை அனுப்பி சுகமாக்கினீரப்பா. உம்முடைய சுவாச காற்று பிள்ளைகளை சுகமாக்கினது. ஹல்லேலூயா. உங்க அருகில வருகிற பிள்ளைகள் தானாய் அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள். மகத்துவம் உள்ள என் தேவனே அப்பா, இந்த வேளையிலும் கூட சுவாமி, உம்மை நோக்கி பார்க்கிற ஒருவரும் விட்டுவிடாதபடி, ஒருவரும் அப்பா ஹல்லேலூயா இயேசுவே அற்புதத்தை பெற்றுக்கொள்ளாதபடி என் தேவனீர் அதிசயத்தை பெற்றுக்கொள்ளும்படி இந்த வேளையிலே தேவனீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நீர் இரக்கமுள்ள உம்முடைய கிருபையை நீர் வெளிப்படுத்துவீராக சுவாமி. உன்னதமான தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இஸ்ரவேலின் தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குகிறவராம் நீரப்பா. சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தர் நீர் ஒருவரே பரிசுத்தர். எங்கள் நடுவில் வாழ்கிற உன்னதமான தேவனப்பா நீர்.
மகத்துவம் உள்ள தேவன் அப்பா நீர். பூர்வ காலம் முதல் எங்கள் பரிசுத்த தேவன் நீர் ஒருவரே. உம்மை போல பரிசுத்தம் உள்ள தேவன் இல்லை. ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. இந்த வேளையில தானே அற்புதத்தின் கரம் இறங்கணும் அப்பா. யெகோவா ராஃபா, நீர் சுகமளிக்கும் தேவன், எங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறவர் அப்பா. உடைய வசனத்தை அனுப்பி நீர் குணமாக்குகிறீர் சுவாமி. இந்த வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வியாதியின் பலவீனங்களுக்காக யாரெல்லாம் அப்பா ஜெபிக்கிறார்களோ அவர்கள் சரீரத்தில் காணக்கூடிய வியாதிகளும் பலவீனங்களும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும். ஹல்லேலூயா. வியாதி நிமித்தமாக இருதயம் நொறுங்குண்டு போயிருக்கிற ஒவ்வொருவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இருதயத்தில் காணக்கூடிய காயங்கள் எல்லாம் இப்பொழுது ஆற்றப்படட்டும் அப்பா. என் கிறிஸ்து இயேசுவின் அற்புதத்தின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும், என் கிறிஸ்து இயேசுவின் அற்புதம் செய்யும் வல்லமையுள்ள கரம் இந்த வேளையில ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அது இறங்கட்டும் அப்பா. எங்களை குணமாக்கும், எங்களை சுகமாக்கும், எங்கள் பலவீனங்களை எங்களை விட்டு விலக்கும் என்று சொல்லி உன்னதரே உம்மை நோக்கி பார்க்கிற, கண்ணீரோடு நிற்கிற, அங்கலாய்த்து நிற்கிற, வழியே இல்லை என்று நிற்கிற எப்படிப்பட்ட பலவீன மனிதர்களையும் என் கிறிஸ்து இயேசுவின் கண்கள் காணட்டும். இப்பொழுதே அதிசயங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எங்கள் துக்கங்களை சுமந்து தீர்த்தவர், எங்கள் பரிகாரியாம் கர்த்தர், எங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறவர், வியாதிகளை எங்களிடத்திலிருந்து முற்றிலுமாய் விலக்குகிறவர் அப்பா. கிறிஸ்து இயேசுவின் இந்த தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம். உம்முடைய தழும்புகளால் எங்களை குணமாக்கும் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்கள் அரண்மனைக்குள், எங்கள் வீடுகளுக்குள் சுகத்தை வைக்கிறவராம் இப்பொழுதே அப்பா அற்புத சுகம் வெளிப்படணும். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த உலகத்தில் உண்டான வியாதிகள், பலவீனங்கள், அமராஜா கொடூரமான வியாதிகள், பிசாசினால் வந்த வியாதிகள் எல்லாம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எப்படிப்பட்ட பலவீனப்படுத்துகிற ஆவிகளும் பிள்ளைகளை விட்டு விலகட்டும் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தேவாலயத்திலே சற்றும் நிமிர முடியாதபடி கூனியாயிருந்த அந்த ஸ்திரீயை கண்ட பொழுது ஆண்டவரே நீர் சொன்னீரே, இவள் இந்த நாளில் விடுதலையாக வேண்டியது அவசியம் என்று சொன்னீர் அப்பா. அவளை தொட்டு அவரை பலப்படுத்தினீர். அமராஜா பலவீனத்தை அவளை விட்டு நீர் நீக்கினீர். இவளும் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறாளே என்று சொன்னீரே. இந்த வேளையிலும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற உண்மையாய் உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆபிரகாமின் சந்ததிகளை, இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து நிற்கிற ஒவ்வொருவரும் கிறிஸ்து இயேசுவின் சந்ததிகளை இந்த வேளையிலும் கூட மகத்துவமுள்ள என் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நான் செபிக்கிறேன். அற்புதம் செய்யும் கரம் இறங்கட்டும் அப்பா. படுத்த படுக்கையாயிருக்கிற வியாதியிலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும். படுக்கையில் கிடக்கிற வியாதியில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது அற்புத சுகம் உண்டாகட்டும். எழும்ப விடாதபடி பலவீனப்படுத்தி அப்பா படுக்கையோடு படுக்கையாய் கிடக்கிற உன்னதரே அந்த விட்டத்தை வானத்தை நோக்கி பார்த்து எனக்கு அற்புதம் நடக்காதா என்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது அற்புத சுகம் உண்டாகட்டும். படுக்கையை முழுவதுமாக மாற்றி போடும் என் ஆண்டவர் அப்பா. நீங்க உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடை என்று சொன்னவர் இந்த வேளையிலும் இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ நட, விசுவாசத்தோடு நீ எழுந்து நெல் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ நிற்கிற பொழுது ஹல்லேலூயா உன் கால்கள் பலனடையும் இயேசுவின் நாமத்தினாலே. உன் விசுவாசம் உனக்கு அற்புதத்தை கொண்டு வரும் இயேசுவின் நாமத்தினாலே. வியாதியின் கோர் முறிக்கப்பட்டு போகும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். உன்னதமான என் தேவனே, உம்முடைய மகத்துவம் உள்ள நாம மகிமைப்படுவதாக ராஜா. இந்த நாமத்தின் கீழ் வருகிற ஒவ்வொருவருக்கும் அடைக்கலம் உண்டு. ஹல்லேலூயா. சுவாமி, இப்பொழுதே உம்முடைய மகத்துவம் உள்ள நாமத்தின் மகிமைக்கென்றே நான் செபிக்கிறேன். அதிசயம் நடக்கட்டும். தொட்டு சுகமாளிக்கிற வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும். உம்முடைய தொடுதலை உம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது அனுபவிக்கட்டும். இரக்கத்தில் நீர் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் அப்பா. கிருபையும் மகிமையும் எங்களுக்கு அளவில்லாமல் தருகிறவரே, மனதுருக்கம் உள்ளவரே, இரக்கம் உள்ளவரே, நீடிய பொறுமையுள்ளவரே, பூரண கிருபையுள்ளவரே அப்பா, உமக்கு நன்றி. அமராஜா இயேசுவே, மனதுருக்கத்தின் தெய்வமே, உம்முடைய மனதுருக்கம் இந்த வேளையிலும் அப்பா பலவீனமாய் படுக்கையில் கிடக்கிற, படுத்த படுக்கையில் இருக்கிற, ஹல்லேலூயா, மருத்துவமனையில் இருக்கிற அப்பா, வியாதியின் பலவீனத்தினால் சிக்கி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிசாசின் பிடியில சிக்கி இருப்பார்கள் என்று சொன்னால், பிசாசினால் உண்டான வியாதிகள் சரீரத்தில் இருக்கும் என்று சொன்னால், இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன்.
பொல்லாத ஆவியே, பிள்ளைகளை விட்டு நீ விலகு என்று நான் கட்டளையிடுகிறேன். வியாதியை கொடுக்கிற பொல்லாத பிசாசை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நீ விலகு. பிள்ளைகள் மேல் உன் கைகளை எடு என்று நான் கட்டளையிடுகிறேன். I command in the mighty name of Jesus Christ of Nazareth. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். கிட்னி சீராக செயல்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கிட்னி சீராக செயல்படட்டும். கிட்னியில காணக்கூடிய அத்தனை வியாதிகளும் இப்பொழுது நீங்கட்டும். கிட்னியில் உண்டான பலவீனங்கள் நீங்கட்டும். செயல்படாத உறுப்புகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் செயல்படும். சீராக கிட்னி செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. லிவர் மேல இப்பொழுது என் தேவ வல்லமை இறங்கட்டும். ஹல்லேலூயா. லிவர்ல காணக்கூடிய பிரச்சனைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் சுகமாகட்டும் அப்பா. கல்லீரல்ல காணக்கூடிய பிரச்சனைகள் இருந்து விடுதலை இப்பொழுது உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நுரையீரல் பகுதியில் காணக்கூடிய பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நீங்கட்டும். இதயத்தில் காணக்கூடிய பலவீனங்கள், எப்படிப்பட்ட பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நீங்கட்டும். இதயத்தில் காணக்கூடிய அடைப்புகள், மாரடைப்பை கொண்டு வரக்கூடிய பொல்லாத பிசாசின் கிரியைகள் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விலக கிடவது. சபிக்கப்பட்ட ஆவிகள் எதுவும் பிள்ளைகளை தொடாதபடிக்கு மந்திரத்தினாலும் தந்திரத்தினாலும் வருகிற வியாதிகள், ஏவல் பிசாசினால செய்யப்பட்ட செய்வினைகளால் வந்த வியாதிகள் எல்லாம் இப்பொழுது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும் ஒரே நாமம் இந்த இயேசு என்கிற நாமமே. இந்த நாமத்தை கொண்டு நான் கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா. கேன்சர் வியாதிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் சுகமடையட்டும். எப்படிப்பட்ட கேன்சர் வியாதிகளும் இப்பொழுது மறையட்டும். கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும் அப்பா. கேன்சர் கட்டிகள் மறையட்டும். மருத்துவ ரிப்போர்ட்டுகள் இயேசுவின் நாமத்தில் கேன்சர் இல்லை என்று சொல்லி வரட்டும். எஸ்டடி இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. வியாதியின் கூரை என் கிறிஸ்து இயேசு நீர் முறிக்கிறார். என் தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நீர் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் அசைவாடுவீராக. தேவ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. பிளட் பிரஷர் நார்மல் ஆகட்டும். டயபெட்டிஸ் இயேசுவின் நாமத்தில் நார்மல் ஆகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. எலும்புகளில் காணக்கூடிய வியாதிகள், பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நீங்கட்டும் அப்பா. நரம்பு மண்டலங்களில் காணக்கூடிய பலவீனங்கள் எல்லாம் விலகட்டும். தலையில், உச்சந்தலையில் இப்பொழுது காணக்கூடிய பலவீனங்கள், தீராத தலைவலிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நீங்கட்டும் அப்பா. உன்னதமான தெய்வமே, கூப்பிடுகிற யாவருடைய சத்தத்தையும் கேட்கிறவர், இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் இந்த வேளையில என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண கடவுது. என் கிறிஸ்து இயேசுவின் கைகள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவாராக. நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் அவர் வாசம் பண்ணுகிறவரா. நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறவர், மரித்த சரீரங்களை உயிர்ப்பிக்கிறவர். செத்த உறுப்புகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உயிரடையட்டும், உயிரடையட்டும். கை கால்கள் சீராக செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் பேசுகிறேன். உச்சி முதல் பாதம் வரைக்கும் என்ன வியாதி இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும் சரி, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தை கொண்டு நான் கட்டளையிடுகிறேன். இப்பொழுதே விடுதலை, இந்த நிமிஷமே விடுதலை. இப்பொழுதே தெய்வீக சுகம் உண்டாகட்டும் அப்பா. பிசாசுகள் விலகி போகட்டும், இருள் விலகி போகட்டும், அந்தகார கிரியைகள் விலகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இப்பொழுதும் பொல்லாத ஆவிகளை நான் கட்டுகிறேன். வியாதிகளை கொண்டு வரக்கூடிய பொல்லாத பிசாசுகளை நான் கட்டுகிறேன். பலவீனங்களை உண்டு பண்ணுகிற பிசாசுகளை நான் கட்டுகிறேன். சபிக்கப்பட்ட ஆவிகளை நான் கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். பொல்லாத பிசாசை சரீரத்தை விட்டு விலகு, சரீரத்தை விட்டு விலகு. உன் கிரியைகளை நான் காட்டுகிறேன், உன் கிரியைகளை நான் காட்டுகிறேன். பலவீனங்களை கொண்டு வருகிற பிசாசை உன்னை நான் காட்டுகிறேன். வியாதியை கொடுத்த பிசாசை உன்னை நான் காட்டுகிறேன். பிள்ளையின் மேலிருந்து உன் கைகளை எடு இயேசுவின் நாமத்தினாலே, எடு இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. உன் தந்திரங்கள் செயலற்று போகட்டும், உன் மந்திரங்கள் செயலற்று போகட்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுதே தொடட்டும் இயேசுவின் நாமத்தினால். பலவீனனுக்கு இறங்குகிற ஆண்டவர் என் ஆண்டவர். சங்கீதம் 72:13 வாசிக்கிறோம். அவர் பலவீனனுக்கு இறங்குகிறவர், எளியவனுக்கு இறங்குகிறவர், அவர் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறவர்.
எசப்பா, இந்த வேளையிலும் கூட சுவாமி அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிற கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை உண்டாகட்டும். வியாதியினால் கட்டப்பட்ட பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும். அப்பா, உயர்ந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு நீர் அடைக்கலம், எங்கள் கேடகம், உம்முடைய சிறகுகளால் மூடுகிறவர். உம்முடைய செட்டைகளின் கீழ் இப்பொழுது பிள்ளைகளை தருகிறேன். உம்முடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலாம். எல்லா இக்கட்டுகளுக்கும் எங்களை விலக்கி பாதுகாக்கிறவர். அப்பா, உம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நீர் கேடகமாக இருக்கிறீர். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல தேற்றுகிறவரா. பிள்ளைகளை தேற்றுவீராக ராஜா. வியாதியின் பலவீனத்தில் பயந்து போயிருக்கிற பிள்ளைகளின் இருதயத்தில் இருக்கிற பயங்கள் விலகட்டும். நான் நம்புகிறவர் இன்னார் என்பதை நான் அறிவேன். அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை போதும், ஒரு வார்த்தை போதும். நான் சுகமாவேன். என் பிள்ளைகள் சுகமாகும். என் மகன் சுகமாவான், என் மகள் சுகமாவாள், என் கணவர் சுகமாவார், என் மனைவி சுகமாவாள். ஒரு வார்த்தை போதும். அவர் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு வார்த்தை போதும். என் குடும்பம் ரட்சிக்கப்படும். நான் மீட்கப்படுவேன். இந்த பலவீனத்திலிருந்து எனக்கு விடுதலை உண்டாகும். என் வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை உண்டாகும் என்று நம்பிக்கையாய் இந்த கண்மலையை நோக்கி பார்க்கிற அப்பா, ஒவ்வொருவரும் அதிசயங்களை காணட்டும். அப்பா, நீர் கிருபையுள்ளவரே, நீர் மன உருக்கம் உள்ளவர். எங்கள் மறைவிடம், எங்கள் கேடகம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம். சொல்லுங்க ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம். அப்பா இயேசுவே, எனக்கு ஒத்தாசை உம்மிடத்திலிருந்தே வரும். என் காலை நீர் தள்ளாட ஓட்டார். இயேசுவே, நீர் உறங்காமல் என்னை காக்கிறவர். உறங்காமலும் தூங்காமலும் என்னை காக்கிற இஸ்ரவேலின் தேவன் அப்பா நீர். ஹல்லேலூயா. காக்குமுடைய கரம் என் மேல் இறங்கட்டும். இயேசுவே, சுகமளிக்கும் உடைய வல்லமை உள்ள கரம் என்னை தொடட்டும். என்னை தூக்கி சுமக்கும் தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 63:9, தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் எங்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் எங்களை தூக்கி சுமந்து வந்தவரா. நன்றி ஆண்டவரே. அற்புதமான தேவன் அப்பா. உம்முடைய உள்ளங்கைகளில் எங்களை வரைந்து வைத்திருக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எப்படிப்பட்ட பலவீனமும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விலகுவதற்காக நன்றி. என் கிறிஸ்து இயேசுவின் தழும்புள்ள கரங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும். மெய்யாகவே எங்கள் பாடுகளையும், எங்கள் துக்கங்களையும், எங்கள் நோய்களையும், எங்கள் பலவீனங்களையும் சிலுவையிலே நீர் சுமந்து தீர்த்தீரப்பா. உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம். கிறிஸ்து இயேசுவின் தழும்புகளால் இப்பொழுதே சுகம். கிறிஸ்து இயேசுவின் தழும்புகளால் சுகம். கிறிஸ்து இயேசுவின் தழும்புகளால் சுகம். விசுவாசிங்க. நான் ஜெபிக்கிற பொழுது என்னோடு சேர்ந்து இந்த ஜெபத்தை கேட்பது மாத்திரமல்ல, விசுவாசத்தோடு என்னோடு சேர்ந்து அறிக்கை பண்ணுங்க. அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துகிறவர். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பகலில் மேகத்தினாலும் இரவு முழுவதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் தம்முடைய ஜனங்களை வழிநடத்துகிறவராம் நீர். அப்பா, உம்முடைய ஜனங்களை நீர் வனாந்திரத்திலும் நடத்தினவர். அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை என்றும் உள்ளது, எப்பொழுதும் உள்ளது. நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரங்களின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உம்முடைய கரம் என்னை தொடும், என்னை தொடும், என்னை தொடும், என்னை பலப்படுத்தும். பிசாசின் பிடியிலிருந்து என்னை விடுவிக்கும். உம்முடைய கைகள் வல்லமையுள்ளது. அற்புதத்தை செய்யும் கிறிஸ்து இயேசுவின் வல்லமையுள்ள கரம், அந்த தழும்புள்ள கரங்கள் தொடட்டும் அப்பா என்று சொல்லுங்க. என் மேல் உம்முடைய கரம் இப்பொழுதே இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. கூப்பிடுகிற எளியவனை அவர் விடுவிக்கிறவராம். சொல்லுங்க. அந்தகாரத்தில் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணுகிற, மரண இருளில் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. எங்களுடைய எல்லா கட்டுகளையும் மறுக்கிறவர், எல்லா பலவீனத்தையும் நீக்குகிறவர். எங்கள் பரம வைத்தியரே, எங்கள் பரம வைத்தியரே, யெகோவா ராஃபா, சுகம் அளிப்பவரே, இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும் அப்பா. தெய்வீக சுகத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. தெய்வீக சுகத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளட்டுமே ராஜா. அதிசயத்தினால் எங்கள் இருதயங்களை பூரிக்க பண்ணுவீராக. நீதி செய்கிற தேவனே, பிசாசு கொண்டு வந்திருக்கிற இந்த வியாதியிலிருந்து விடுதலையை கொடுத்து நீதிமானா எங்களை நீர் காத்து வழி நடத்துவீராக. ஹல்லேலூயா. மருத்துவ செலவு செய்ய முடியலை. ஐயோ, இவ்வளவு பெரிய பணத்துக்கு நான் எங்கே போவேன்? நான் என்ன செய்யட்டும்? எனக்கென்று யாருமே இல்லையே என்று சொல்லி அங்கலாய்த்து நிற்கிற எத்தனையோ சகோதர சகோதரிகள் உண்டு. எசப்பா, விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு கூட ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரும் தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இந்த வேளையில் தானே அந்த சுகம் உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. ஒருவரையும் கைவிடாதவரே, நீதியின் தேவனே, அற்புதத்தின் தேவனே, அதிசயத்தை செய்வீராக.
பரிசுத்தமுள்ள உம்முடைய இரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டின் நிலைக்காலிலும் நான் பூசுகிறேன் அப்பா. அதிசயத்தை செய்வீராக. பாடையில் தூக்கி வந்தவனை கூட பாடையை தொட்டு அப்பா உயிரோடு எழுப்பினீங்களே சுவாமி. உயிரோடு எழுப்பி தன் தாயினிடத்தில் அவனை சேர்த்தீர். அமராஜா, விதவையை சந்தோஷப்படுத்தினீர். மரித்த லாசருவை 4 நாட்கள் கழித்து உயிரோடு எழுப்பினவர் அப்பா. நாரி போன சரீரத்துக்கு கூட ஜீவனை கொடுப்பீங்கன்னு சொன்னா இந்த வேளையில் அப்பா நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். அமராஜா இயேசுவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் சரீர உறுப்புகள் எங்கெல்லாம் அழுகி நாரி போயிருக்கிறதோ, கெட்டு போயிருக்கிறதோ, மருத்துவர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறதோ, அவைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தில் ரெக்கவராகட்டும். இயேசுவின் நாமத்தில் ரெக்கவராகட்டும். மறுபடியும் இயேசுவின் நாமத்தில் அந்த உறுப்புகள் ஜீவனை பெற்றுக்கொள்ளட்டும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தை கொண்டு நான் கட்டளையிடுகிறேன். எல்லா தீங்கும் இயேசுவின் நாமத்தில் விலக கிடவது. இந்த வார்த்தையை கேட்டு என்னோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். ஒவ்வொருவரும் அதிசயங்களை காணட்டும் அப்பா. கிருபையா எங்களுக்கு இறங்குவீராக. உம்முடைய செட்டைகளின் கீழ் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் தருகிறேன் அப்பா. எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே அப்பா, உம்முடைய ஜனத்தின் மேல் நீர் பிரியம் வைக்கிறவர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறானே. இயேசுவே, எங்கள் உதடுகள் கம்பீரத்தால் உம்மை துதிக்கட்டும். நீர் செய்த அற்புதங்களை கண்டு நாங்கள் உம்மை துதிக்க கிருபை பாராட்டும். உதவி செய்யும் அப்பா. உம்மை நோக்கி கூப்பிடுகிற, உம்மையே நோக்கி பார்க்கிற, உங்க மேல நம்பிக்கையா நிற்கிற, விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிற, உம்முடைய வார்த்தைகளும் உம்முடைய செய்களையும் கண்டு ஹல்லேலூயா இந்த இயேசு அதிசயம் செய்வார் என்று நம்பி நிற்கிற ஒவ்வொருவரையும் என் கிறிஸ்து இயேசுவின் வல்லமையுள்ள கரம் இந்த வேளையிலே தொடட்டுமே ராஜா. உங்க கரம் தொடட்டும் அப்பா. உங்க தளமுள்ள கரங்கள் தொடட்டும் ராஜா. அப்பா, இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அதிசயத்தை காணட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் அதிசயத்தை காணட்டும் அப்பா. ஏல் எலோக்கு இஸ்ரவேல் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பட்சிக்கிற அக்கினியானவர், முச்செடியில் எழுந்தவர். தேங்க்யூ ஜீசஸ். உமது வழிகள் ஆராயப்படாதவைகளா. இயேசுவே, எங்களுக்காக தன் சொந்த குமாரனை கொடுத்தவர். அமராஜா, உன்னதமான எங்கள் பரமபிதாவே உமக்கு நன்றி அப்பா. எங்கள் சுகத்துக்காக உம்முடைய மகனை கொடுத்தீர், அதற்காக நன்றி. சிலுவையிலே அவரை பலியாய் கொடுத்தீர், உமக்கு நன்றி அப்பா. இப்பொழுதும் அப்பா, உம்முடைய தழும்புகளால, அந்த கிறிஸ்து இயேசுவின் தழும்புகளால் நாங்கள் சுகமானோம். உன்னதமான கிறிஸ்து இயேசுவின் கைகளிலேயே நான் ஒப்பு கொடுக்கிறேன். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் அதிசயத்தை காணட்டும், அற்புதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இப்பொழுதும் ஒவ்வொரு மேலும் என் கிறிஸ்து இயேசுவின் வல்லமையுள்ள கரம் இறங்கட்டும். எப்படிப்பட்ட வியாதியும் பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தில் நீங்க கடவுதென்று சொல்லி, உன்னதமான கிறிஸ்து இயேசுவே, உங்க சமூகத்தில் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். அற்புதத்தை காணப்படும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகுந்த பலனுள்ளதாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அது மாத்திரமல்ல, இன்றைக்கி அநேகர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போயிடுறீங்க. பிரியமானவர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்து நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். பிரியமானவர்களே,